சிலுவையின் வல்லமை என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிறிது தியானிப்போம். சிலுவை என்பது ஒரு தண்டனைக்குரிய மரமாயிருக்கிறது. இந்த தண்டனைக்குரிய மரம் சாதாரண ஒரு மரமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையில் அறைந்து அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தது நிமித்தம் அந்த சிலுவை புனிதமாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சிலுவையின் பெயர் புனித சிலுவை என்றானது. இந்த சிலுவை மகா வல்லமை பொருந்திய சிலுவையாக இருக்கிறது. இந்த மகா வல்லமை பொருந்திய சிலுவை எப்படி மகா வல்லமை பொருந்தியது என்பதை நாம் உணரும்படியாக ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சிலுவையை பற்றி ஆராய்வதற்காக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சிலுவையை குறித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எப்படியாவது ஆண்டவருடைய சிலுவையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று ஆராயத் தொடங்கினார்கள். அப்பொழுது அநேக சிலுவை மரத்தை அவர்கள் கண்டெடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தொங்கிய அந்த சிலுவையானது எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதில் ஒரே குழப்பமாக இருந்தது. கடைசியில் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், ஒவ்வொரு வியாதிஸ்தர் மேலும் அவர்கள் கண்டெடுத்த சிலுவைகளை அப்படியே வைத்து சோதித்து பார்த்தார்கள். அப்படி சோதித்து பார்க்கும்போது அநேக சிலுவை மரத்தை வைத்த போதும் எதுவும் நிகழவில்லை. ஆனால் ஒரே ஒரு துண்டு சிலுவை மரத்தை வைக்கும்போது அந்த வியாதி அவரை விட்டு நீங்கிவிட்டது. அந்த வியாதியஸ்தர் குணமானார்கள். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிய சிலுவை என்பதை கண்டுகொண்டார்கள். அப்போது அந்த சிலுவையிலிருந்து வல்லமை புறப்பட்டு தான் அந்த வியாதியை குணமாக்கியது. ஆண்டவர் பார்க்கும்போது வல்லமை, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமும் வல்லமை, அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை, அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை, அவர் எதை செய்தாலும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வியாதிஸ்தரை குணமாக்கியது. அதே போல இந்த சிலுவையிலிருந்தும் அவருடைய வல்லமை புறப்பட்டு அந்த வியாதியை குணமாக்கியது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவரை நம்ம பார்த்து விசுவாச கண்களால் பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வல்லமை புறப்பட்டு நம்மை விடுதலை ஆக்கும். அதே போல் அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட வேண்டுமானால் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அதே போல் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமானால் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பார்ப்பதற்குள்ள தைரியத்தில் நாம் தொட்டு பார்க்க பிரயாசப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய அன்பை ருசித்தால் மாத்திரமே இந்த காரியங்களை நாம் செய்ய முடியும். நாம் தேவையோடு இருக்கும்போது, நாம் வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாய் அவர் வல்லமையை அனுப்பி நம்மை சுகமாக்குவார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதன்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசிக்காமல் ஒன்றுமே நமக்கு அற்புதங்கள் நடக்கவோ அதிசயங்கள் நடக்கவோ ஒன்றும் கூடாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும். இப்போது சற்று ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம்ப்பா. இப்போது வியாதிப்பட்டிருக்கிற, தேவையோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, துன்பத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தாவே, நீர் உங்களுடைய கண்களால் பார்த்து உங்களுடைய சரீரத்தின் வல்லமையினால் கர்த்தாவே அவர்களை தொட்டு உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அனுப்பி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீ குணப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். அவர்கள் கதரை கேட்கும்போது கர்த்தாவே நீர் அற்புதத்தை அதிசயத்தையும் செய்கிற தேவன் என்பதை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். அப்படியே நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.